ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்கள்னா வானசாஸ்திரிகள் இயேசு பிறந்த செய்தியை கேட்டு நட்சத்திரம் போகிற திசையை நோக்கி அவர்கள் இயேசு பிறந்த இடத்திற்கு பெத்லகேம் ஊரிலே அந்த வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே இயேசுவை பார்க்கிறார்கள், இயேசுவை தொழுது கொள்ளுகிறார்கள். அந்த இயேசுவை பார்த்த பொழுது, அந்த நட்சத்திரத்தை பார்த்த பொழுது அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, நட்சத்திரம் தான் இயேசு இருந்த இடத்திற்கு இவர்களை அழைத்து கொண்டு போகிறது. அது எந்த திசையில போகிறதோ அதை பார்த்து அவர்கள் போகிறார்கள். அங்கே இயேசுவை பார்த்து சந்தோஷம் அடைகிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நட்சத்திரம் வீட்டில் வைக்கலாமா, சபையில வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். இயேசு இருந்த இடத்திற்கு அந்த நட்சத்திரம் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நட்சத்திரம் வழி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சந்தோஷத்தின் அடையாளமா இருக்கிறது. இயேசு பிறந்த இடத்திற்கு அது அழைத்து போகிறது. அப்ப நட்சத்திரம் வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். வீட்டில் வைங்க, சபையில வைங்க, சந்தோஷப்படுங்க. ஆமென். அது மற்றவர்களுக்கும் இயேசு பிறந்த செய்தியை அது அறிவிக்கிறது. அது ஒரு அடையாளமாய், கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷத்திற்கு அடையாளமாய் அது காணப்படுகிறது. அல்லேலூயா. அதி மங்களகாரணனே, துதி தங்கிய பூரணனே, அதி மங்களகாரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் துறந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மய தாரணனே, அதி மங்களகாரணனே, துதி தங்கிய பூரணனே. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம் ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிற உள்ளத்துல ஆண்டவரே நீங்க பேசுங்க, உம்மை வெளிப்படுத்துங்க. உம்முடைய வெளிச்சம் அவர்கள் உள்ளத்திலே, இல்லத்திலே உதிக்கட்டும். கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷம் ஆண்டவர் ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டாகட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, உம்மை தேடட்டும். அப்படிப்பட்ட மக்களுக்கு உம்மை வெளிப்படுத்துங்க. ரட்சிப்பு உண்டு பண்ணுங்க. சந்தோஷம் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், மனமகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. ஆறுதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வான சாஸ்திரிகள் இயேசு பிறந்த இடத்தை நோக்கி போவதை நாங்கள் பார்க்கிறோமே, அப்படியாக உம்மை நோக்கி பார்க்கிற உள்ளங்கள் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷம் அடையட்டும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அந்த வீடுகளில் உண்டாகட்டும், அவர்கள் உள்ளங்களில் உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் யாவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அல்லேலூயா.